மத்தேயு 26:41 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வாட்ச் அவுட் அண்ட் ப்ரே அப்படி சொல்கிறார். வாட்ச் அண்ட் ப்ரே அப்படி சொல்கிறார். விழித்திருந்து என்ன பண்ணணுமா, நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன் விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு ரீசன் ஆண்டவர் கொடுக்குறார். சோதனைக்கு உட்படாதபடி. உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் சோதனை கண்டிப்பாக வராது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 4:7. அதில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4:7 பாருங்கள். முடிவு சமீபமாக இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பி கேர்ஃபுல் டு ப்ரே அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாட்ச் அண்ட் ப்ரே, பி கேர்ஃபுல் டு ப்ரே. ஜெபம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன். அப்போ தான் நம்ம சோதனைக்கு உட்பட மாட்டோம் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து சொன்னது தான். லூக்கா 21:36. லூக்கா 21:36 பாருங்கள். ஏன் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு அங்கே ஆன்சர் சொல்கிறாரு. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னா, இனி சம்பவிக்க போகிற காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க போகிறது. நிறைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே முதல்ல உள்ள வசனங்களில் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் வாசிங்கன்னா தெரியும். நிறைய காரியங்கள் கடைசி நாட்களில் சம்பவிக்கும். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாக நீங்கள் காணப்படணும். அவருக்கு எதிர்கொண்டு போகணும், அவரை சந்திக்க ஆயத்தமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணி எல்லாரும் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இதில் ஜெபம் பண்ணி நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அந்த வாட்ச் அப்படிங்கிற அந்த வேர்டை தான் நான் அதை ஒரு அக்ரானிமாக எடுத்து நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. அதில் WA 2 காரியத்தை முடிஞ்சால் இந்த நாளில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் TCH எல்லாம் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். வாட்ச், விழித்திருந்து எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாட்ச் அவுட் அப்படி சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விழித்திருக்கணும். இப்படி கவனமாக இருந்து விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் W அப்படிங்கிற அந்த லெட்டர் என்னத்தை குறிக்குது அப்படின்னா வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேர்ட்ஸ் ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா வார்த்தைகள் கூர்மையான பட்டயம் போன்றது. அது நம்மளை பிளந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகள். ஸோ அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிற நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் ஒரு அலசி ஆராய போகிறோம். நீதிமொழிகளிலே நிறைய வசனம் இருக்குது. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:3 வாசிப்போமா? முதலாவது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? என் வாயின் வார்த்தைகள், தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். உயிரை, நம்முடைய ஜீவனை காக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாயை கட்டணும். ஹல்லேலூயா. சில பேருக்கு தவளை தன்வாயால் கெடும் அப்படி சொல்லுவாங்க. வாய் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ வாயை காக்கிறவன் பிராணனை, ஜீவனை என்ன பண்ணிக்கிறான், காத்துக்கொள். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, தேவையில்லாத காரியங்களாம் பேசி சிரித்து கொண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா கலக்கம் அடைகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர்கள் கலக்கம் அடைவார்கள். வாயை காக்க வேண்டும் அப்படி சொல்கிறாரு சாலமோன். 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம் அதுதான் நம்முடைய மரணத்தையும் நிர்ணயிக்குது, நம்முடைய ஜீவனையும் நிர்ணயிக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான்
தப்பாக பேசுகிறதுனால வெட்டி சாய்ச்சிட்றாங்க. அப்படி தானே நியூஸ் கேள்விப்படுறீங்கல்ல? ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தவறாக வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? கொலையே பண்ணிடுறாங்க. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனக்கு வாயை திறந்தால் பயங்கரமாக நான் பேசிகிட்டே இருப்பேன், நான் ஸ்டாப் ஸ்பீக்கர் நான் அப்படின்னா, அப்போ அதோட கனியை நம்ம புசித்து தான் ஆகணும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று 21-23 பாருங்கள். 21-23, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அல்லேலூயா. ஸோ இடுக்கண்ணில் நம்ம அகப்பட்டுக்கிட கூடாது, நம்முடைய ஆத்துமாவை நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாயையும் நாவையும் என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதே 18:7 பாருங்க. 18:7 மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. யாருடைய வார்த்தைகள், யாருடைய வாய் அவனுக்கு கேடு? மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனமும் ரொம்ப முக்கியம். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அவைகள் உள்ளத்துக்குள் தர்க்கம். இதையும் நான் சொல்ல நினச்சேன். கோல் சொல்கிற புத்தி என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஒரு நம்ம என்ஹெச்ஏஜி அஃபிஷியலில் தாமஸ்ராஜ், கேப்ரியல் தாமஸ்ராஜ் அவங்க கோல் சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணேன் நான். ஏன் அப்படின்னா அவங்க தான் கவனமாக இருக்கணும். நிறைய கோல் சொல்கிறது கேர்ள்ஸ் சைடில் இருந்து தான் என்ன பண்ணுது? வருது. இங்கே நடக்கிறது அங்கே சொல்லி, அங்கே நடக்கிறது இங்கே சொல்லி, அப்படி சுற்றி சுற்றி சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க. அது மாதிரி என்ன பண்ண எதுக்கு? அதெல்லாம் நெசசரியா அப்படின்னு பார்க்கணும், அதெல்லாம் ஹெல்த்தியா அப்படின்னு பார்க்கணும். இப்படி நம்ம இன்னொருத்துக்கிட்ட பற்ற வைக்கிறோமே, இது ஆரோக்கியமானதாக இருக்குமா? சபையோட பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு இது ஏதுவாக இருக்குமா? இப்படி போய் இங்கே சொன்னதை அங்கே போய் பற்ற வச்சா சரியாக இருக்குமா அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப யோசித்து பார்த்து என்ன பண்ணணும்? பேசணும். இதனால் சில வார்த்தைகள், சில காரியங்கள், கோல் சொல்கிறவங்க என்னென்னா, இங்கே நடந்ததை அப்படி சொல்ல மாட்டாங்க, கூட 4 பிட்டு சேர்த்து போட்டு சொல்லிடுவாங்க. கூட 4 வார்த்தை நல்லா பற்றி எரியட்டும் அப்படின்னு என்ன பண்ணிடுறது? போட்டு விட்டுறது. அங்கே போனால் அது ரொம்ப பற்றிட்டு எரியுது, சில பிரச்சனைகள் அதனால் என்ன ஆகுது? உண்டாயிருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கோல் சொல்கிறவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. கோல் சொல்கிறவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட இப்படி சொன்னீங்க அப்படின்னு டைரெக்டாக என்ன பண்ணலாம்? பேசலாம், அவ்வளோதான். இதை போய் அங்கே பற்ற வச்சு, அங்கே கொழுந்து விட்டு எரிஞ்சு, அங்கேருந்து இங்கேருந்து வேறு எங்கேயோ போய் இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ கோல்காரங்க எப்படிப்பட்டவங்க? 18:8 சொல்லப்பட்டிருக்கு, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், சும்மா ஏதோ விளையாடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உள்ளத்துக்குள்ளே போய் தைக்குது. இப்படி கோல் சொல்லி காயப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்முடைய சர்ச்சில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோல் சொல்லுகிறது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவாய்ட் பண்ணுங்கள். 10:19 பாருங்கள். நீதிமொழிகள் 10:19 ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொன்னதே சொன்னால் பிரச்சனை இல்லை, கூட 4 பிட்டு சேர்த்து சொல்கிற சொற்கள் மிகுதியாகும்போது பாவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. என்ன பேசணுமோ அதை தான் என்ன பண்ணணும்? பேசணும். கொஞ்சம் அதிகமாகும்போது கண்டிப்பாக சொற்களின் மிகுதினால் என்ன தான் ஆகும்? பாவமாகும். அதனால தான் எங்கள் பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுறாங்க? போங்க போங்க, ஏன் நிற்கிறீங்க? ஆராதனை அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, போங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க ரொம்ப பாசமானவங்க, ஆனால் அவங்க அப்படி செய்து விடுறது அது ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, பாவத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பாஸ்டர்ஸ், ஒரு சில சபைகளில் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல தெரியாது. ஆனால் உட்காந்து யோசித்து பார்த்தா தெரியும் அவங்க செய்கிறது. ஓ, இதுக்காகத்தான் அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி துரத்துறாங்க அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போகும்போது கண்டிப்பாக அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கவனமாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 36, 37 வசனங்கள்.
மத்தேயு 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் வரும் அப்படி சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தை தான் உன்னை நீதிமானாகவும் தீர்க்கும், குற்றவாளியாகவும் தீர்க்கும். அதனால் கண்டிப்பாக மனுஷர் பேசும் வீணான பேச்சுகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே இதில் 15வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். 15, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இருதயத்துக்கு உள்ளே இருந்து தான் இதெல்லாம் வருது. வெளியிலேருந்து உள்ளே போகிறதெல்லாம் இருதயத்தை ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாயிலேருந்து வெளியில் வருதில்ல, இருதயத்துலேருந்து வெளியில் வருதில்ல, அதுதான் நம்மளை என்ன பண்ணுது, தீட்டுப்படுது. ஏன்னா இருதயத்துலேருந்து தான் இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. அதனால் இருதயத்திலேருந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு இயேசுக்கு சொல்கிறாரு. ஏசாயா 59:13 அங்கே பார்க்குறோம். நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ண, இது 59:13, ஏசாயா 13:13. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். இப்போ கலகமாக பேசுகிறவங்க, கொடுமையாக பேசுகிறவங்க, பொய் பேசுகிறவங்க, துரோக பேச்சு பேசுகிறவங்க, கள்ள வார்த்தைகள் பேசுகிறவங்க எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க? இருதயத்திலிருந்து அது பிறக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். சங்கீதக்காரர் ஒன்று சொல்கிறார், நான் நலமானதை கூட பேசாமல் அமைதியாக இருந்தேன். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. சங்கீதம் 39:1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 39. நான் இனிமேல் நலமானதை கூட நான் பேச மாட்டேன். சில பேர் அப்படியே ஒரு முடிவு எடுப்பாங்க. அதான் சைலண்ட்டாக இருக்கிறது, அதுவும் ரொம்ப நல்லது தான். நலமானது 39:1-2, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மாட்டேன், என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். துக்கம் அதிகரிக்க தான் செஞ்சது. எப்படி சொல்ல, ஊமையை மாதிரி மாறிட்டேன். ஐ பிகேம் லைக் எ டம் பர்சன் அப்படி சொல்கிறாரு. ஊமையனாக மாறிட்டேன், நலமானதையும் பேசாமல். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தாவீதுக்கு தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் துன்மார்க்கன் இருக்க மட்டும் வாயை கடிவாளத்தால் என்ன பண்ணுறேன், நான் அடக்கி வைக்கிறேன். எவ்வளோ தூரம் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் நலமானதையும் நான் பேசலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 தீமோத்தேயு 2:16 பாருங்கள். சீர்கேடான வீண் பேச்செல்லாம் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தைகள். சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார். சீர்கேடான வீண் பேச்சு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அவபக்தி தான் உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகாது. பக்தி விருத்தி உண்டாகாது, அவபக்தி தான் சீர்கேடான வீண் பேச்சுகள்னால உண்டாகும். அதில் அப்போ ரொம்ப கவனமாக இருன்னு தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அட்வைஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அதே 1 தீமோத்தேயு 6:20 பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:20, விபரீதங்களுக்கும் விலகிரு அப்படின்னு சொல்கிறார். சீர்கேடான வீண் பேச்சுக்கு சில ஞானமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது தவறான உபதேசமாக இருக்கும். ரொம்ப ஞானமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொள்கையின் விபரீதங்களுக்கெல்லாம் விலகி இரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு.
எதை இன்னொன்று நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி தான் பேசுகிறது, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொலோசியர் 4:6 பாருங்கள். கொலோசியர் 4:6 நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. சீசன்டு வித் சால்ட். அல்லேலூயா. இப்போ பிரியாணியில் உப்பு போடுறோம். ஒரு 1/2 கிலோ பாக்கெட் எடுத்து உள்ளே போட்டுடலாமா? ஸோ பிரியாணியில் உப்பு போடுறோன்னா உப்பு எவ்வளோ தான் போடுவோம்? கொஞ்சமாக, ஒரு பிஞ்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம போடுறோம். நம்முடைய வார்த்தையும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கொஞ்சம் தான் போடுறோம், ஆனால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு சில பண்டங்களில் உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குது? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது எவ்வளோ உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது? கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ வார்த்தைகள் அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்ற வேளையில் சொன்ன வார்த்தை தட்டில் வைத்திருக்கிற அந்த பழங்களுக்கு சமானம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தைகள். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் பேசுனா போதுமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவானவர் இந்த பூமியில் உலாவி கொண்டிருந்த பொழுது அவர் எங்கேயாச்சும் நின்று வெட்டி பேச்சு, சீர்கேடான பேச்சு, எங்கேயாச்சும் நின்று சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோமா? அது மாதிரி வசனம் ஏதாச்சும் இருக்கா? எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு சில கள்ள உபதேசங்கள்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆராதனை நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரே சிரிப்பு அங்கே. ஏன்னா சிரிப்புனால அபிஷேகம் இறங்குதுன்னு ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன தெரில. எல்லாரும் சபையில் உள்ள எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அது ஒரு அபிஷேகமாக இறங்குது. அப்படி நம்மளை இவரும் பாஸ்டரும் உள்ளே போயிடுறாரு. ஜனங்களுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறார். நம்மளுக்கு அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. நம்மளுக்கு சிரிப்பு வருது. ஸோ இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க? நூதனமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்கிறது ஒரு அபிஷேகம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள். ரொம்ப கவனமாக நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வார்த்தைகள் பேசினாலே போதும். அதிகமான வார்த்தைகள் பேசினா நிச்சயமாக தவறுதலாக ஏதாச்சும் வந்துடும். பாவம் இல்லாமல் போகாது. இப்போ எதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதிலை பார்த்துருவோம். 4:20 அப்போஸ்தலர் 4:20. இதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே கூடாது. இதை பற்றி நல்லா பேசலாம். அது என்ன? அப்போஸ்தலர் 4:20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. என்னத்தை கண்டாங்க? என்னத்தை கேட்டாங்க? இயேசுவை கண்டார்கள். இயேசு பேசுகிற போதனைகளை கேட்டார்கள். இயேசுவை கண்டதையும் அவருடைய போதனைகளை, அவரிடமிருந்து கேட்ட போதனைகளையும் பற்றி பேசாமல் இருக்கக்கூடாதே. வாயை திறந்தோம் அப்படின்னா காஸ்பல் தான் வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நற்செய்திக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பூட்டு போடவே வேண்டாம். வாய்க்கு பூட்டு போடவே வேண்டாம். கண்ட்ரோல் பண்ணிக்கவே வேண்டாம். மவுத்தை எதுக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டாம்? நற்செய்தி அறிவிக்க கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பாட்டில் என்ன பண்ணலாம்? நற்செய்தி அறிவிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்ம வாயை நல்லா விரிவாக திறக்கலாம். உன் வாயை திற, நான் நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எதுக்கு? அது நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக நிரப்புகிறார் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அதில் எப்படி நம்ம இருந்து கொண்டு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணுறோம்? சீர்கேடான பேச்சுகளெல்லாம் பேசிட்டு, வீணான பேச்சுகளெல்லாம் பேசிட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பேச்சுரா பேசுனேன், கொஞ்சம் நஞ்சமாக பேசுனேன், ஆனால் இங்கே எப்படி அப்படி நல்லா ஆவியில் நிறைஞ்சி நல்லா ப்ரேயர் பண்ணுறியே, எப்படி நல்லா மாயமான வாழ்க்கை, பரிசையம் மாதிரி வாழ நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுற அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி இருந்து கொண்டு நம்ம ஜெபித்தா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் எப்போவுமே நான் சொல்லுவேன், முதலாவது எனக்கு தான். அல்லேலூயா. சோதரை. எப்போவுமே ஆண்டவர் ஒரு மெசேஜை நமக்கு தான் கொடுப்பாரு. ஸோ அதை தான் உங்களோட கூட நான் ஷேர் பண்ணுவேன். நானும் நிறைய காரியங்களில் என்னை திருத்தி கொண்டே இருக்கிறேன்.
அது கடைசி வரை நடக்கும். எல்லா ப்ராசஸும் அப்படி தான். கடைசி வரை நம்ம நிறைய காரியங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கற்றது கையளவு, கல்லாதது ஆமாம் நிறைய இருக்குது கற்றுக்கொள்வதற்கு. கடைசி வரை நம்ம வந்து என்ன பண்ண தான் போகிறோம், கற்றுக்கொண்டே தான் இருக்க போகிறோம். ஆண்டவரும் ஸ்டாப் பண்ணாமல் கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். அவரில் நம்ம நிலைத்திருப்போம். அல்லேலூயா. இப்படி இதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது வந்து ஒரு ப்ராசஸ். இது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணாது, நிற்காது. கடைசி வரை நம்ம பரலோகத்துக்கு போகிற வரை நம்மளை ஆண்டவர் ஷேப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பார், மோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். சுத்தியில் வச்சு பயங்கரமாக அடிப்பார், ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும், சம்மட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக. இது எல்லாம் வந்து எதுக்கு? அப்போ தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற முடியும். அல்லேலூயா, சோதர. கல்வெட்டாங்கடங்கில் அந்த கல்லை சும்மா எடுத்துகிட்டு வந்து வச்சு வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதை நல்லா ஷேப் பண்ணுறது, சுத்தியில் வச்சு சம்மட்டியை வச்சு நல்லா அடித்து நல்லா அதை வந்து உருவாக்கி ஒரு நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நல்லா கொண்டு வந்து தான் மூளைக்கு தலைக்கெல்லாம் வச்சு அஸ்திபாரத்துக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லெல்லாம் வச்சு அந்த வீட்டை கட்ட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வந்து அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க, பாச திட்டுறாரு, அங்கே இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னா நம்ம அதையெல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா, இதெல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக. இதில் வந்து நம்ம கோபிச்சு கொண்டோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தான் இழந்து போய்விடுவோம். இதில் கோபித்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அவருடைய தாசன் மூலமாக இடைப்படுகிறார். அப்படி இடைப்படும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா, செவி சாய் கீழ்ப்படிந்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ஆசீர்வாதம் அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாரும் கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் பார்க்க முடிஞ்சது இந்த வாரம். ஸோ அடுத்த வாரங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் 2 காரியங்களை பார்க்கலாம், அடுத்தது 2 காரியங்களை பார்க்கலாம். 5 லெட்டர்ஸ் இருக்குது, WATCH. அல்லேலூயா, சோதரன். எல்லாம் நம்முடைய நடத்தைகள் தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அப்படி இருந்துட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நிறையா நேரம் நம்ம வந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கை சரியாக இல்லாமல் இருக்குது. சில நடக்கைகள் சரியில்லாமல் இருக்குது, சில எண்ணங்கள் சிந்தனைகள் சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து ஆண்டவர் சில பிளெஸ்ஸிங்ஸை நம்மள்கிட்ட கொடுக்க முடியல. ஸோ அது எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம கேட்குற பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வரணும் அப்படின்னா வாழ்க்கையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அல்லேலூயா, சகோதரர். திருந்த வேண்டிய காரியங்களை நம்ம வந்து திருந்திட்டோம் அப்படின்னா நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீங்கள் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உணர்த்தக்கூடிய நல்ல வார்த்தைகள், கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மாறணும். நாங்கள் எல்லாருமே உம்மை போல மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை போல மாறுவதற்கு எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இடைப்படுங்க ஆண்டவரே, தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கம் முடியும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா பகுதியும் மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு பகுதியும் மாறாமல் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருதயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாற்றப்பட்டவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனம் மாறினவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் எல்லாரையும் மாற்றுங்க. உம்முடைய சாயலாக எங்களை மாற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நல்ல ஆலோசனைகளை கேட்டிருக்கிறாங்க, தேவ வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம எப்படி பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத உரையாடல்கள் எதுவுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு உணர்த்தின தெய்வம் அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் உணர்த்துகிறதுக்காக நன்றி. இன்றையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் தங்களுடைய நாவை அடக்கி கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. பேச வேண்டிய காரியங்களை மாத்திரம் பேச கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள்
நீங்கள் தொடர்ந்து கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. கற்றுக்கொண்டவைகளுக்கு நாங்கள் எல்லாருமே கீழ்ப்படியணும் ஆண்டவரே. கீழ்ப்படிந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் மிகுதியான ஆசீர்வாதங்களை தருகிறீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று செழிப்பாக வளமோடு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா பலருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எல்லாரும் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன மனநிலையோடு வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சகலத்தையும் அறிந்த தேவன் உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. வியாதிகளை ஆண்டவரே உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதி பிரச்சனைகளோடு பலவீனத்தோடு வந்திருந்தாங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பலவீனங்கள் வியாதி எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவளை விட்டு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அந்தகாரத்தின் கிரியைகள் பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரவிருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை தடை பண்ணுகிற ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருப்பார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் நீங்கி பலருக்கு ஆசீர்வாதமாக உம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதி தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்னடைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.